வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, யூஎஸ்ஏ டிஸ்கஷன், எக்ஸ்பாக்ஸ் பில் கேட்ஸ் டிஸ்கஷன். ஓகே, ரிலாக்ஸ். ஒவ்வொரு சோர்ஸ் கோடுக்குமே நீங்கள் எனக்கு கேஷ் கொடுத்தீங்கன்னா போதும். அது எத்தனை மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செக்கு கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து அந்த சோர்ஸ் கோட் சம்மந்தமாக நான் உங்கள்கிட்ட எதுவுமே ஆர்கியூமெண்ட்டோ டிஸ்கஷனோ அப்படிலாம் இது இருக்காது. அந்த சோர்ஸ் கோட் நான் எழுதி உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய கேம்லேருந்து எனக்கு ஒரு ராயல்ட்டி மாதிரி எனக்கு ஒரு தொகை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கேமில் ஒவ்வொரு கேம்லையுமே நான் அப்டேட் வெர்ஷன் கொடுத்துருக்கேன். ஒரு 5 வருஷத்துக்கு அந்த கேம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னொரு அப்டேட் வெர்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்டேட் வெர்ஷன் இருக்கும். இப்படி தான் நான் ஓரளவுக்கு எல்லா கேமுமே அமைச்சிருக்கேன். அதனால் ஒவ்வொரு டைமும் அந்த அப்டேட் ஆகிறப்போ, அந்த கேம் சேல்ஸ் ஆகிறப்போ ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ராயல்ட்டியாக என் அக்கௌண்ட்டில் நீங்கள் எனக்கு கேஷ் கொடுக்கணும். ஓகே, மற்றபடி எக்ஸ்பாக்ஸ் அப்படின்றது நீங்களே நிர்வகிச்சுக்கிங்க. ஓகே, அப்படின்னா நீங்களே அது வந்து கோடிங் செஞ்சு அதை மார்க்கெட் செஞ்சு அதில் வரக்கூடிய லாபத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு தேவை சோர்ஸ் கோடுக்கு உண்டான ஒரு காசும் ராயல்ட்டிக்கு உண்டான கேஷும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஓகே, மற்றபடி இந்த கேஷ் ஆனது முழுமையாக நான் மட்டுமே தான் பயன்படுத்துவோம். ஓகே, நான் மட்டும்தான் பயன்படுத்துவேன். அதுக்கப்புறம் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் நான் ஓரளவு தோது பார்த்துக்குவேன். எல்லா அக்கௌண்ட்ஸுமே நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். ஸ்டூடியோக்குன்னா தனி அக்கௌண்ட்டு, கம்பெனிக்குனா தனி அக்கௌண்ட்டு, அதாவது டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்னால் அதுக்கு ஒரு தனி அக்கௌண்ட்டு, இந்த ஜேஎம் தேவ் குரூப்ஸ்னால் அதுக்கு ஒரு தனி அக்கௌண்ட்டு, தேவன் ஃபவுண்டேஷன் அதுக்கு தனி அக்கௌண்ட். எல்லா அக்கௌண்ட்டுமே தனித்தனி தான் அமைச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா தான் எல்லாமே தோதாக இருக்கும். ஓகே, அது இல்லாமல் நான் நிறையா கேம்ஸ் நான் உங்களுக்கு புக் பண்ணி தரேன். எனக்கு தேவை ஒரு வசதியான ஒரு சூழ்நிலை தான் தேவை. வறுமையான ஒரு சூழ்நிலையில் போராடிக்கிட்டு தோது பார்க்குறது நிச்சயமாக சிரமம். அதனால் எனக்கு ஓரளவு கேஷ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் எனக்கு தேவையான வசதியெலாம் ஏற்படுத்திக்கிட்டு நான் உங்களுக்கு தேவையான எல்லாமே தோதாக அமைச்சு தருவேன். ஓகே, சரி, நன்றி. அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஓரளவு நான் சம்பாரிச்சதுக்கப்புறம் வீடு, காரு, அதுக்கப்புறம் ஹாலிவுட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்குது. அதை ஒன்று வாங்கிட்டு ஸ்டூடியோவுக்கு தேவையான எல்லாமே அமைச்சிக்கிட்டு எல்லாமே நான் தோதாக அமைச்சிக்குவேன். படிப்படியாக தான் தோது பார்க்கணும். அடுத்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும். அதுக்காக நான் கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி ஓரளவு நான் அதை கற்றுக்கணும். ஓகே, அதுக்காக நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஓகே, சரி, அவ்வளோதான் தகவல். சரி, அடுத்த தகவல் ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். ஈஷா ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். தினந்தோறும் 1 கோடி ரூபாய் 30 நாளைக்கு சேர்த்து இவ்வளோ தொகைன்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். அந்த தொகையானது பார்த்திங்கன்னா என்டர் ஒர்க் அமௌண்ட் எனக்கு கிடைக்கிறப்ப தான் அந்த தொகையானது உங்களுக்கு வழங்கப்படும். ஓகே, ஏன் அப்படின்னா சத்குரு வந்துட்டு என்கிட்ட கேஷ் அப்படின்லாம் கேட்குறதே கிடையாது. அவர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, மூவியில் புக் பண்ணுங்கள், நானும் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு தான். மற்றபடி இந்த ஆசிரமத்தில் வேலை செய்யக்கூடிய நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமத்திலே விளாண்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு காசு தேவைப்படுது. அப்படின்றனால சத்குருவை மையப்படுத்தி அவருக்கு இந்த காசு பத்தாது, அந்த காசு பத்தாது, இன்னும் சம்பாரிச்சு கொடுங்க அப்படின்னு இவங்க தோது பார்த்துக்கிறாங்க. அப்படி தோதாகாது. என்கிட்ட ஒரு அமௌண்ட் கிடைச்சாதான் நான் உங்களுக்கு உண்டான கேஷ் வழங்கப்படும். ஓகே, ஆல்ரெடி கொடுத்த காசுக்கு நோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரிசல்ட் இருக்குது. ஓகே, அடுத்து சத்குருவை பொறுத்த வரைக்கும் அவர் என்னுடைய ஒரு குருவாக இருக்கார். அதனால் அவரெல்லாம் துன்புறுத்தாதீங்க. அவருக்கும் எனக்கும் மட்டும்தான் ஒரு குரு சிஷ்யன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, அதனால் அவருக்கு என்ன தேவையோ அதை தோதாக அமைச்சு கொடுப்பேன். அதே மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை அவர் தோதாக அமைச்சு கொடுக்குறாரு. ஆனால் ரொம்ப வருஷமாகுது. ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு தோதாக அமைச்சு தரத்துக்கு அவர் ரொம்ப வருஷம் எடுக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னு புரியல. ஒருவேளை இவங்களோட அழுத்தத்தால் அவர் வந்து தடுமாறாரோ அப்படின்னு ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒருவேளை நான் சம்பாரித்தேன் அப்படின்னா ஏதாவது ஒரு டொனேஷன் கொடுக்கலாம், ஓரளவு தொகை கொடுக்கலாம், அது ஸ்டே பண்ணலாம், ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணால் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நான் ஆசிரமத்தையே தோது பார்த்துன்னு வச்சிங்களேன், ரியாலிட்டி எனக்கு எதுவுமே தோதாக மாட்டேங்குது. அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகே, அதனால் நான் ஓரளவு நல்லா தோதாக இருந்தால் தான் உங்களுக்கு தேவையான எல்லாமே தோதாக அமைச்சு தர முடியும். அதனால் திரும்ப சொல்கிறேன், ஆசிரமத்தை பொறுத்தவரையும் கேஷ் வேணும் அப்படின்னா என்டர் ஒர்க் அமௌண்ட் கிடைக்கிறப்ப தான் உங்களுக்கு தோதானது கேஷ் கிடைக்கும். ஓகே, சரி, அடுத்து உளவியல் ரீதியான ஒரு தகவல், ஃபேமிலி டிஸ்கஷன். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இயற்பியல் தியரி, வேதியியல் தியரி, கணிதவியல் தியரி அப்படிலாம் ஒரு கான்செப்ட்டுமே கிடையாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான அப்படி ஒரு பயாலஜிக்கலான ஒரு தியரி அப்படியும் கிடையாது. சாதாரணமாக சால்வ் பண்ண வேண்டிய விஷயத்த எதுக்கு இவ்வளோ போட்டு ரணப்படுத்துகிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் என்ன தகவல் அப்படின்னா, இப்போது ஒரு சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே அரசியலமைப்பு நிர்வாகம் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில நாட்டில் பொறுத்த வரைக்கும் நான் தான் ராஜாவாக இருக்கேன். அதனால் என்னுடைய நிலையை வந்துட்டு
தோது பார்க்குறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். சரி, என்ன தகவல் அப்படின்னா, இந்த கரப்பான்பூச்சிக்காக தான் நான் ஆசிரமத்தில் காசு கொடுத்தேன். கடைசியில் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இவனுக்கு தேவையானது எல்லாமே தோதை அமைச்சிக்கிறான். அது சர்வைவல் லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு மானிடனாக வந்துட்டு 4 இடத்துக்கு போகணும் வரணும், ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ தோது பார்த்துட்ருக்கான். ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒரு 500 கூட பிரயோஜனம் கிடையாது. ஓகே, எதுக்கு வரட்டு கௌரவம் அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது. அவன் சம்பாதிக்கிட்டுங்க, இல்லை கோடி கோடியே சம்பாதிக்கிட்டுங்க, அதை அவனே வச்சுக்கிட்டுங்க. ஓகே, நான் ஒன்றும் மாயனும் கிடையாது, முருகனும் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு பயாலஜிக்கலான ரணக்கொடுமை எதுக்குன்னா எனக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஒரு எதிர்பார்ப்பு தருவான், என்னத்தை போய் தருவான், அவன் சம்பாதிக்கிறது அவனுக்கே பத்தலன்றான். ஓகே, இதில் வேறு இந்த எம்எஸ்சி டைரக்டர் கான்செப்டில் அவன் கூட்டிகிட்டு வந்த கேரக்டர் வேறு மிங்கல் படுத்துறது எனக்கே ஆரம்பத்தில் ரணமாக வேதனையாக தான் இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு. அவன் தான் சொல்கிறான், சரி இவங்கெல்லாம் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஜாம்பிஸ் ஆனவங்க, அதனால் இவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன். கடைசியில் பார்த்தா இப்படியும் பேசுகிறாங்க அப்படியும் பேசுகிறாங்க. அதனால் நான் என்ன தீர்வாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எம்எஸ்சி மூவியில் நாட் அலோடு. ஓகே, அதை நானே டைரக்ஷன் பார்த்துக்கிறேன். ஓகே, அடுத்து இனிமேல் அந்த நேற்று ஒரு மூவி புக் பண்ணேன், அதை கூட நான் கொஞ்சம் எடிட் செஞ்சு திரும்ப அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அதனால் இந்த எம்எஸ்சி மூவிஸ் எல்லாம் நாட் அலோடு. அதாவது இந்த ஆக்ட்ரஸ் ஸ்னேகா பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான், நல்ல நடிகை தான். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூரிட்டியான ரொம்பவே ஒரு கூலான ஒரு கேரக்டர். அப்படியே அவங்கள சிரிப்பை பார்த்தா அப்படின்னா எவ்வளோ துன்பமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரி, அப்படியே ஒரு ரிலாக்ஸான ஒரு வாழ்வியல் அமைச்சிக்கக்கூடிய ஒரு நபர். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். ஆனால் எதோ மிங்கல் படுத்துறதுனால இப்போ அவங்களையுமே நிராகரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே, அதனால் யாரும் மிங்கல் ஆகாதீங்க. அவங்கவுங்க சுயம்பாக ஒரு தனித்துவமாக இருக்கணும். ஓகே, அதனால் இறுதியான தகவல் என்ன அப்படின்னா, கரப்பாம்பூச்சியை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அவன் சம்பாரித்து அவன் நல்லபடியாக வாழட்டும். அதே மாதிரி நானும் நல்லபடியாக சம்பாரித்து நல்லபடியாக வாழணும். அதனால் தேவையில்லாமல் மிங்கல் ஏற்படுத்தாதீங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அவன் ஆப்போசிட் ரியாக்ஷனில் செயல்படுறதுனால ஓவர் கௌரவமாக இருக்கிறதுனால தோதாகாது. ஓகே, நமக்கு ஏதோ தோதானா தான் நானும் தோது பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு தோதாக இருக்கும். இல்லைன்னா எவன் போய் கருமாவை சுமக்கிறது. அதனால் தெளிவாக சொல்லிட்டேன், ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் என்டர் காம்பவுண்ட் அமௌண்ட் கிடைக்கிறப்ப தான் உங்களுக்கு தோதாகும். அவன் கம்ஃபர்ட் ஜோனில் போயிடுவான். அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் டேஞ்சர் ஜோன்லலாம் இருக்கேன். ஓகே, அதனால் அவனை பொறுத்த வரைக்கும் நான் இனிமேல் எந்த வகையிலையும் நான் தோது பார்க்க மாட்டேன். அதே மாதிரி அவனும் என் வகையில் எந்த வகையிலும் தோது பார்க்குறதுன்றது அது தோதாகாது. ஏன்னா என்னோடய ட்ராக் வேறு, அவனோட ட்ராக் வேறு. மற்றபடி ஒரு ஃபேமிலியாக சம்பாதிக்கிறோமா, சாப்பிட்றோமா, ஏதோ தொகை கொடுக்குறோமா, அது வேறு. மற்றபடி பிஸ்னஸாகவும் சமுதாயவியலும் மிங்கல் படுத்தக்கூடாது. ஓகே, அடுத்து அவன் கூட்டிகிட்டு வந்த கேரக்டர் தயவு செஞ்சு நீயே கூட்டிகிட்டு போயிரு. எனக்கு வேணவே வேணாம்ப்பா சாமி. ஓகே, நீயே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக வச்சுக்க. என்ன ஆளை விட்டுருங்கடா சாமிங்களா. ஓகே, சரி, அவ்வளோதான் ஃபேமிலி இஷ்யூ. இதுக்கு மேலே எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. அதாவது ஃபேமிலியை பொறுத்த இனிமேல் நம்மளே தான் தோது பார்க்கணும். ஓகே, சரி, அடுத்து ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரையும் சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது, அது மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். மீடியா பற்றி என்ன நினைக்கிறீங்க, சோசியல் மீடியா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் அப்படின்னா, ஒரு கட்சியில் இருக்கார், யாரோ ஒரு நபரோட குடும்பத்தில் இருக்கார் அப்படின்றத விட, கலாநிதி மாறன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தனிப்பட்ட நிலையில் ஒரு தொழிலதிபராக அணுகிறப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மீடியாவானது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றாரு. உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம் தான் சோசியல் மீடியாவாகட்டும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா எத்தனையோ பேர் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாேருக்கும் வேலை கிடைக்குமான்றது ரொம்ப சிரமம். ஆனால் ஒரு ஆப் ரெடி செஞ்சு அந்த ஆப்பில் வந்துட்டு இவ்வளோ ஒரு சிஸ்டம், அதாவது யூடியூப்லேயே ஒரு ஆப் தான், இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப் இருக்குது. நான் கூட ஃபஸ்ட் லைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ரெடி பண்ண போகிறேன். அதில் ஓரளவு இன்கம் கிடைக்கும். இதெல்லாமே நல்ல விஷயம் தான், பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் நல்லது தான். ஓகே, அதனால் நெகட்டிவாக சொல்கிறதுக்கெலாம் எதுவும் கிடையாது. பாசிட்டிவாக வந்துட்டு நம்ம அணுகிற விதத்தில் தான் இருக்குது. ஓகே, அதனால் சோசியல் மீடியா அப்படின்றது நிச்சயமாக தேவை. ஓகே, அவசியமான ஒரு விஷயந்தான். ஓகே, அதனால் இந்த உண்மையாலுமே நீங்கள் நிறையா வரலாறுலாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாளிதழ் இருக்கும், பத்திரிக்கையாளர்லாம் இருப்பாங்க, நிறையா புரட்சி எழுத்தாளர்லாம் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா நபர் தான் வாழ்வியலோட சமுதாயத்தோட நிறையா சீர்திருத்தத்துக்கு அவங்க ஒரு முன்னோடியாக இருந்திருக்காங்க. நிறையா மூட நம்பிக்கைலாம் ஒழிச்சிருக்காங்க, நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் மீடியா அப்படின்றது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஓகே, அதனால் நான் எப்பவுமே மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆதரவு தான் தருவேன்.
ஓகே, ஏன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். ஓகே, சரி, அடுத்து இன்றைக்கி என்ன தோது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது இன்றைக்கி என்ன தோதுன்னா, எப்பயுமே நம்ம செய்யக்கூடிய செயலானது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் கம்பெனி ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஸ்டூடியோ ஒர்க்கு, அப்புறம் தேவன் ஃபவுண்டேஷன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஃப்ரிச்சுவலு, அடுத்து காட் முருகனை தோது பார்க்குறது, மாயனை தோது பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி. அடுத்து 7th டைமென்ஷனில் நல்ல நபர்களை தோது பார்த்தா தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஓகே, என்ன தான் கோடியாக சம்பாரித்தாலும் நம்மளை கவனிக்கிறதுக்கு உண்மையாக, நியாயமாக, பதமாக ஒரு பக்குவமான ஒரு நபர் கிடைச்சாங்க அப்படின்னா நல்ல விஷயந்தான். ஓகே, ஆனால் ஆதாமுக்கு ஏவாள் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல கேரக்டராக நமக்கு கிடைச்சாங்க அப்படின்னா பரவாயில்ல தான். ஓகே, அதனால் 7th டைமென்ஷன் நம்ம ஓரளவு தோது பார்க்க வேண்டியது இருக்குது. அவ்வளோதான், இதை நம்ம ரெகுலராக செய்ய தான் போகிறோம். அதே சமயத்தில் ஆஃப்லைனில் ஏதோ ஒரு வேலை கிடச்சி அந்த வேலையும் தோது பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஆன்லைன்லேயும் ஒர்க் பண்ணலாம். ஓகே, அதனால் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் ஜீரோவாக இருக்கிறதுன்றது ஒரு நரக வேதனை. ஆன்லைனில் ராஜாவாக இருந்து எல்லாம் தோது பார்த்து அது ஓகே தான். ஆனால் இருந்தாலும் ஆஃப்லைனில் கன்வெர்ட் ஆகணும். ஆனால் எல்லாமே ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகணும். ஓகே, அதனால் ஆன்லைன் அப்படின்றதே ஒரு ஆஃப்லைன் தான். சர்வர் சிஸ்டம் எல்லாமே இருந்தால் தான் ஆன்லைன் அப்படின்றதே தோதாகும். ஓகே, அதனால் ஆஃப்லைனில் ஜீரோவாக இருக்கக்கூடாது, எல்லா வகையிலும் தோதாக இருக்கணும். அதுக்கு நமக்கு தேவை கேஷு, அந்த கேஷுன்றதான் தோதாகும். அடுத்து நேற்று நான் ஒரு மூவி, அது ஓரளவு தோது பார்க்கணும். அடுத்து இன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்டூடியோவில் தோது பார்க்கலாம். ஆனால் சண்டேனா ஓரளவு லீவு தான். ஓகே, அதனால் நான் சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டைமில் ஏதாவது ஒன்று ஸ்டூடியோவை தோது பார்க்கலாம். மற்றபடி இன்றைக்கி கவர்மெண்ட் லீவு, கம்பெனி லீவு, தேவன் ஃபவுண்டேஷன் லீவு. ஓகே, மற்றபடி இந்த 7th கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்டேட்டஸு ரொம்பவே ஒரு நரக வேதனையாக தான் இருக்குது. ஃபேமிலி ஸ்டேட்டஸு பாவம், பரிதாபம், கொடுமை, படிப்பறிவு கிடையாது, மூட நம்பிக்கை, சித்திரவதை, ரணவேதனை. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் எதோ சம்பாரித்து தான் அவங்கள காப்பாற்றணும். அதனால் 7th டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டு 6 month அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான். ஓகே, அதாவது கேஷ் கிடச்சின்னா தோது பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே, மற்றபடி இன்றைக்கி பெரும்பாலும் லீவு தான். ஓகே, சரி, நானே ஏதாவது தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.